வெல்கம் டு தமிழ் காவியம். சாகச வீரன் அடங்கா அபிமன்யு. அபிமன்யு இச்சாதாரி பழங்குடியினரின் மத்தியில் சிக்கிக் கொண்டார். இச்சாதாரி பழங்குடியினரின் தலைவனான சுபாகு அபிமன்யுவை தாக்க எங்கிருந்தோ வந்த ஒரு சக்தி அதை தடுத்து நிறுத்தியது. தனது தாக்குதலை தடுத்தது யார் என்பதை புரிந்து கொள்ள சுபாகு முயன்றார். அந்த சமயத்தில் அனைவரின் கண்களுக்கு முன்பும் ஒரு மூச்சடைக்க வைக்கும் காட்சி அரங்கேறியது. ஒரு அழகான பெண் அவர்களுக்கு முன்னால் தோன்றினார். அவள் காற்றில் மிதந்தபடி அமைதியாக புன்னகைத்தவாறு தோன்றிய அந்த பெண்ணின் முதுகிலிருந்து வெண்மையான இறக்கைகள் மெதுவாக விரிந்தன. அவை காற்றின் போக்கிற்கேற்ப அசைந்தாடின. மனிதர்கள் மற்றும் மிருகங்கள் என அனைவரும் திகைத்து நிற்க சசிரேகா ஒரு தேவதையைப் போல புன்னகைத்தாள். அவள் உடலில் இருந்து வெளிப்படும் அபரிமிதமான ஆற்றலால் அவளது வெண்ணிற ஆடைகளும் கருநிற கூந்தலும் காற்றில் கடல் அலை போல அசைந்தாடின. அனைவரின் கண்களிலும் இருந்த அதிர்ச்சியையும் பயத்தையும் கண்ட சசிரேகாவின் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை படர்ந்தது. ஒரு மாவீரரது கர்வமே அடுத்தவர் தன்னை பார்த்து பயப்படுவதில்தான் இருக்கிறது. இன்று அவள் அதை பார்த்து விட்டாள். பின்னர் அவள் ஒரு எரிச்சலான பார்வையுடன் அபிமன்யுவை நோக்கி திரும்பினாள். நான் தான் சொன்னனே என்று கோபமாக சொன்னாள். என்னுடன் வர விருப்பம் இல்லை என்றால் வேறு எங்காவது போயிருக்கலாமே. இங்கு ஏன் வந்து சிக்கிக் கொண்டாய்? சுற்றிலும் நீ உருவாக்கி வைத்திருக்கும் குழப்பத்தை பார். நான் மட்டும் சரியான நேரத்தில் வரவில்லை என்றால் செத்திருப்பாய் என்றாள். சசிரேகாவின் முகத்தில் கோபம் தெளிவாக தெரிந்தாலும் அபிமன்யு இதைத்தான் செய்வான் என்று அவள் முன்பே கணித்திருந்தாள். இப்படி ஒரு சிக்கலில் மாட்டுவான் என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். அதனால்தான் அவன் அவளை விட்டு விலகி ஓடினாலும் அவள் அவனை பின்தொடர்ந்து வந்தாள். அதற்கு மேல் எதுவும் சொல்ல அவளுக்கு விருப்பம் இல்லை. அவள் விரக்தியுடன் அவனை முறைத்தாள். ஒரு கணம் அபிமன்யுவால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. வத்சலா சொன்னது உண்மைதான். சசிரேகாவின் சக்தி நாம் கற்பனை செய்ததை விட மிக அதிகமாக இருக்கிறது என்று வியப்புடன் கூறினார். அப்போது சிதறிய வெண்ணிற கவசத்தின் ஆற்றலை சசிரேகாவின் உடல் உள்ளே இழுத்துக் கொண்டிருந்தது. அபிமன்யுவுக்கு ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரியும். சுபாகுவின் தாக்குதல் தன் மீது இறங்கியிருந்தால் மரணத்திற்கு நிகரான ஒன்றை அவன் அனுபவிக்க வேண்டியிருந்திருக்கும். அந்த அளவிற்கு வலிமையான தாக்குதலை சசிரேகா தடுத்து நிறுத்தினார். இதை பற்றி யோசிக்கும் அபிமன்யு மனதில் ஒரே ஒரு கேள்விதான் தோன்றியது. சசிரேகா உண்மையில் எவ்வளவு சக்தி வாய்ந்தவள் என்று யோசித்தான். ஆனால் அதைவிட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. அவனை சுற்றி இருக்கும் உறைந்த மூடுபனி உடைந்திருந்தாலும் புகைமூட்டம் அப்படியே இருந்தது. முதலில் அதில் இருந்து அவன் வெளியேற வேண்டும். அவன் தன் எண்ணங்களை களைத்துவிட்டு சசிரேகாவை பார்த்து, சசிரேகா, இது விவாதம் செய்வதற்கான நேரம் இல்லை. முதலில் என்னை விடுவி, பிறகு என்ன செய்வது என்று நாம் முடிவு செய்யலாம் என்றா. அதைக் கேட்டு சசிரேகாவுக்கு கோபப்படுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. அவன் ஒரு ஆபத்தில் மாட்டியிருந்தான். அவள் வந்து அவனை காப்பாற்றினாள். ஆனால் அவன் அவளை நோக்கி அவனுக்கு கீழே இயங்கும் சிப்பாய் போல உத்தரவு போட்டான். மரணம் கண்முன்னே நின்றாலும் இவனுடைய கர்வம் குறையவில்லை என்று நினைத்தாள். அவளுக்கு எரிச்சல் அதிகமானது. ஆனால் அதை அவள் வெளிப்படையாக காட்டவில்லை. அதற்கு பதிலாக அவள் தன் கையை காற்றில் அசைத்தாள். அவளுடைய உடலில் இருந்து புது சக்தி வெளிப்பட்டு அபிமன்யுவை சூழ்ந்திருந்த பணியை களைக்கத் துவங்கியது. மரணத்தை நெருங்கிய ஒரு சிறுவனுக்கு அழகிய தேவதை போல ஒரு பெண் வந்து உதவுவதைக் கண்டவுடன் இச்சாதாரி கூட்டமும் கதிரவனின் ஆட்களும் திகைத்துப் போய் நின்றனர். அவர்களின் பார்வைகள் சுபாகுவின் பக்கம் திரும்பின. அவன் அமைதியாக நின்று கொண்டு அபிமன்யு விடுவிக்கப்படுவதை கோபமான கண்களுடன் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தான். அனைவரின் கவனமும் தன் மீது இருப்பதை உணர்ந்த சுபாகு எரிச்சலான குரலில், அழகு என்றைக்குமே ஆபத்தானது என்று கூறுவார்கள். அந்த விஷயம் உண்மைதான். அழகிய இளம் பெண்ணே, நீ பகைத்துக் கொண்டது இச்சாதாரி கூட்டத்தை. எங்கள் விஷத்தின் வீரியம் என்ன செய்யும் என்று உனக்கு தெரியாது. அதனால் உனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு தருகிறேன். அந்த சிறுவனை இங்கேயே விட்டுவிட்டு சென்றால் நீ உயிர் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்றான். அதற்கு மேல் சுபாகு பேசுவதற்குள் சசிரேகா சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். அவளுடைய சிரிப்பு போர்க்களம் முழுவதும் எதிரொலித்தது. அது சுபாகுவையும் இச்சாதாரி நாகங்களையும் கொலைவெறிக்குள்ளாக்கியது. அதில் ஒரு மனித நாகம் வேகமாக முன்னால் வந்து, எங்கள் தலைவன் சொன்னதை நீ கேட்கவில்லையா? அல்லது கேட்காததைப் போல நடிக்கிறாயா? மரியாதையாக இங்கிருந்து வெளியேறிவிடு. இல்லையென்றால் நீ வருத்தப்படும் நிலைக்கு என் தலைவன் உன்னை தள்ளுவான் என்று குரூரமாக சிரித்தான். அதைக் கேட்டவுடன்
அபிமன்யுவை விட கதிரவன் அதிகம் கோபம் கொண்டான். இந்த சுபாகு ஒட்டுமொத்த இச்சாதாரி பழங்குடியினருக்கும் தலைவன் அல்ல, அதில் இருக்கும் ஒரு சிறிய குழுவுக்குத்தான் தலைவன். ஆனால் அவன் இந்த காடே தனக்கு சொந்தமானது என்பது போல கர்வம் கொள்வதையும், தன் தங்கை மகிழினியை பார்த்ததைப் போல இப்போது இன்னொரு பெண்ணை பார்ப்பதையும் பார்க்கும்போது கதிரவனுக்கு அடக்க முடியாத கோபம் பீரிட்டு எழுந்தது. ஆனால் அவன் தன் தாக்குதலை தொடங்கும் முன் சசிரேகாவை திரும்பி பார்த்தான். அவளுடைய கண்களில் இருந்து வெள்ளை நிற ஒளியொன்று நட்சத்திரத்தின் பிரகாசமான ஒளி போல வெளியேறியது. அவளது உடலை சுற்றி அடக்க முடியாத சக்தி ஒன்று கொதித்தெழுந்தது. அவள் கொதிக்கும் சூரியனைப் போல இருந்தாள். அவளை பார்த்த அடுத்த கணம் கதிரவனின் கண்களில் மரண பயம் எட்டி பார்த்தது. கடவுளே, இவள் அவனை விட மோசமானவளாக இருக்கிறாள். நாம் தவறான ஆட்களிடம் சிக்கிக் கொண்டோம். இவள் ஒரு விஷக்கண்ணி என்று கத்தினா. அவனது கால்கள் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தன. அவன் மட்டுமல்லாது அவனது தோழர்களும் பீதியடைந்து தங்கள் வாள்களை இறுக பற்றிக் கொண்டனர். வானத்தில் உயரத்தில் பறந்த சசிரேகாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. ஒரு பயங்கரமான குரலில் அவள் சுபாகுவையும் அவன் கூட்டத்தையும் பார்த்து, வெட்கம் கெட்ட மிருகங்களே, நான் ஏதோ பலவீனமான பெண் என்று நினைத்து நெருங்க துணிந்த உங்களுக்கு நாளை சூரியோதயம் என்பதே கிடையாது என்று கர்ஜித்தாள். அவள் கூறிய கணம் அவளது அழகான முகம் பயங்கரமான ஒன்றாக மாறியது. அவளது உடலை சூழ்ந்திருந்த வெள்ளை நிற ஆற்றல் படிப்படியாக மாறத் தொடங்கியது. மிக கூர்மையாக கவனித்தால் அந்த வெள்ளை ஒளியின் மத்தியில் சிறிய பச்சை மற்றும் கருப்பு நிற ஒளிக்கற்றைகள் பாம்பை போல நெளிவதை பார்க்க முடியும். அந்த பாம்புகள் அவளது உடலை சுற்றி படர ஆரம்பித்தது. பாம்புகளால் உருவான கவசம் அவளது உடலை சூழ்ந்து கொண்டது. சசிரேகாவின் உடலில் ஏற்பட்ட பயங்கரமான மாற்றங்களைக் கண்ட அபிமன்யு திகைத்து நின்றான். அவனது இதயத்திலும் பயம் தொற்றிக் கொண்டது. இருப்பினும் அந்த பயத்தை அவன் தன் முகத்தில் காட்டாமல் அதை மறைத்து வைத்தான். சசிரேகாவின் பார்வை தன்னை மிரட்டிய அந்த இச்சாதாரி மனிதநாகத்தின் மீது விழுந்தது. அவள் ஆணவத்துடன் கொலைகார புன்னகையை வீசி, இச்சாதாரி பழங்குடியில் தைரியமான ஆண்கள் இருக்கிறார்களா என்று பார்ப்போம், வா என்றாள். அடுத்த நொடி அவளது கரங்கள் ஒரு விசித்திரமான முத்திரையை உருவாக்கத் தொடங்கியது. அந்த முத்திரையை சுற்றி வரம்பற்ற சக்திகள் ஒன்று கூடி சிறிய ஒளிரும் நெருப்பு கோலத்தை உருவாக்க ஆரம்பித்தது. அதைக் கண்டு இச்சாதாரி கூட்டம் பயம் கொண்டாலும் தைரியமாக இருப்பதைப் போல நடித்தது. சசிரேகாவை முன்பு மிரட்டிய அதே வீரன் உரக்கச் சிரித்தான். முட்டாள்தனமாக எதுவும் செய்ய துணியாதே. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். உன் உயிர் மீது உனக்கு ஆசை இருந்தால் இதிலிருந்து விலகி ஓடிவிடு. என் தலைவன் தன் முடிவை மாற்றிக்கொண்டால் நீ மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டியிருக்கும். ஒன்றை மட்டும் மறந்து விடாதே, நாங்கள் இச்சாதாரி பழங்குடியினர். இந்த உலகின் மிக பழமையான மற்றும் வலிமையான குலங்களில் ஒன்று இச்சாதாரி குலம். எங்களை விட அதிக விஷம் எந்த நாகங்களுக்கும் இருக்காது. ஏன், முழுமையாக நாகங்களாகவே வாழும் கூட்டத்திற்கு கூட இருக்காது என்றான். அந்த தருணத்தில் மற்றொரு இச்சாதாரி வீரன் ஏளனத்துடன், ஆமாம், அடிபணிவதைத் தவிர உனக்கு வேறு வழியில்லை. எங்களை பகைத்தால் கொடூரமான முடிவை நீ எட்ட வேண்டி வரும் என்றான். சசிரேகாவை சுற்றி பச்சை நிற ஒளிக்கவசம் போல சூழ்ந்திருந்தது. அந்த ஒளியின் மத்தியில் இருந்த சசிரேகாவின் உருவம் மங்கலாக தெரிந்ததால் யாராலும் அவளது முகத்தை தெளிவாக பார்க்க முடியவில்லை. மரணத்தை பரிசாகத் தரும் கொடூர சூனியக்காரிக்கும் அவளுக்கும் வித்தியாசம் இல்லை என்று கூறும் வகையில் அவள் கொதிக்கும் சூரியன் போல துடித்துக் கொண்டிருந்தாள். இதை மற்றவர்களால் கவனிக்க முடியவில்லை என்றாலும் பவித்ரோதய நிலையில் இருந்த சுபாகுவால் பார்க்க முடிந்தது. அவன் அமரோதய நிலையை அடைவதற்கு ஒரு படி தூரத்தில்தான் இருந்தான். அதனால் சுபாகுவின் சக்திகள் மற்றவர்களை விட வலிமையானது. அவனால் சசிரேகாவின் உடலில் ஏற்படும் ஒவ்வொரு மாற்றத்தையும் உணர முடிந்தது. அவன் கண்டது அவனை உள்ளூர உலுக்கியது. அவனுக்கு முன்னால் நின்ற அந்த பெண் அவனை விட மிகவும் சக்தி வாய்ந்தவளாக இருந்தாள் மற்றும் மரணத்திற்கு அஞ்சாதவளாக இருந்தாள். சில கணங்களுக்கு முன்பு ஒரு தேவதையைப் போல காட்சியளித்த அந்த அழகான பெண் இப்போது மரணத்தின் நடமாடும் அவதாரம் போல் இருந்தாள். அதைவிட மோசமான விஷயம் என்னவென்றால் அவளது சக்திக்கு எந்த எல்லையும் இருப்பது போல் தெரியவில்லை. சசிரேகாவின் கண்கள் கரும்பச்சை நிறமாக மாறியிருந்தன. அவளது உடலில் இருந்து ஒரு பயங்கரமான துர்நாற்றம் வீசியது. முதல் முறையாக சுபாகுவின் கண்களில் பயம் தோன்றியது. இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த அபிமன்யு தனக்குள்ளேயே முணுமுணுத்தான். கடவுளே, சசிரேகா நாளுக்கு நாள் மேலும் மர்மமானவளாக மாறுகிறாள். நல்ல வேளை நான் அவளை சீண்டவில்லை. இல்லையென்றால் இவர்களுக்கு முன்பு நான் இரையாகி இருப்பேன் என்றார்.
அபிமன்யு முகத்தில் மரண பயமும் சசிரேகாவை பற்றிய மர்மமும் நொடிக்கு நொடி அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அப்போது சசிரேகா ஒரு கொடிய புன்னகையுடன் சிரித்துவிட்டு கையில் இருந்த நெருப்புக் கோலத்தை தன்னை பார்த்து ஏளனமாக சிரித்த அந்த ஒற்றை இச்சாதாரி வீரனை நோக்கி வீசினார். அந்த தாக்குதலைக் கண்ட மற்ற நாகங்கள் சிரித்தன. ஏனென்றால் அவளது தாக்குதல் ஒருவரைத்தான் குறிவைத்திருக்கிறது. இதில் என்ன சிறப்பு இருக்கிறது? என் தலைவரால் ஒரே நேரத்தில் 10 பேரை நசுக்க முடியும் என்று நினைத்தன. ஆனால் அந்த சிரிப்பு அரை நிமிடம்தான் நீடித்தது. சசிரேகாவின் தாக்குதல் தொடுக்கும் போது சிறியதாகவும் பாதிப்பை ஏற்படுத்த முடியாததாகவும் தோன்றினாலும் அது காற்றில் பயணிக்கும் போது அது அதை சுற்றியுள்ள அனைத்தில் இருந்து ஆற்றலை உறிஞ்சத் தொடங்கியது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ராட்சத பாறை போல பெரிதாக மாறிக்கொண்டே இருந்தது. சிறிய ஒளிக்கோளமாக இருந்த அது இப்போது ஒரு சூரியனைப் போல உருமாறி இருந்தது. அந்த ஒளிக்கோளம் கிட்ட வர வர அதில் இருந்து ஒரு அருவருப்பான மற்றும் குமட்டலை ஏற்படுத்தும் துர்நாற்றம் வீசத் துவங்கியது. அந்த தாக்குதல் நெருங்குவதற்கு முன்னாலேயே பலர் தடுமாற ஆரம்பித்தனர். அதைக் கண்ட சுபாகு பீதியடைந்து, வீரர்களே, வெளியே ஓடுங்கள் என்று கத்தினார். இந்த கட்டத்தில் சுபாகு தனது கர்வத்தை பற்றியோ அல்லது தனது பழங்குடியினரின் பெருமையை பற்றியோ கவலைப்படவில்லை. அவன் உயிர் பிழைப்பதை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தான். அந்த தாக்குதலின் சக்தியை புரிந்து கொண்ட சுபாகு தன் கூட்டத்தை எச்சரித்தாலும் அது தன் இலக்கை குறிவைத்து விட்டது. அவர்களால் தப்பி ஓட முடியாது. பச்சை மற்றும் கருப்பு நிறத்தில் ஜொலித்த அந்த ஒளிப்பந்து தன் ஆட்களை நோக்கி செல்வதை பார்க்கும் போது சுபாகுவின் தலையில் இடி இறங்கியதைப் போல இருந்தது. சசிரேகாவின் நெருப்பு பந்து அந்த இச்சாதாரி வீரனின் மார்பில் நேருக்கு நேராக மோதியது. அடுத்த கணம் அவனது இரும்பு கவசம் உருகி ஓடியது. அந்த இரும்பு கவசம் உருகி அந்த இரும்பு அவனுடைய நாக உடலில் வழிந்தோடும் போது அவன் வழியில் கொடுத்த அலறலில் முழு காடும் ஒரு நொடி ஸ்தம்பித்து போனது. சில நொடிகளில் அந்த கோலம் அவனை முழுவதுமாக விழுங்கியது. கண்ணை கூச வைக்கும் பிரகாசமான ஒளியுடன் அது வெடித்து சிதறியது. அங்கிருந்த அனைவரும் தங்கள் கண்களை மூடிக்கொண்டனர். வெடித்து சிதறிய சக்தி ஒரு சிறிய சத்தத்தை கூட ஏற்படுத்தவில்லை. கண்ணை கூச வைக்கும் ஒளியை மட்டுமே ஏற்படுத்தியது. ஒரு மயான அமைதி நிலவியது. அந்த அமைதிதான் பயங்கரமான ஒன்றாக இருந்தது. அந்த இச்சாதாரி வீரனுக்கு வலியால் துடிக்கக்கூட நேரம் கிடைக்கவில்லை. அவன் நொடி பொழுதில் வெடித்து சிதறி காற்றில் சாம்பலாக கரைந்தான். அவன் எலும்புகள் கீழே விழுந்தது. அந்த தாக்குதல் அத்துடன் நிற்கவில்லை. அதன் எஞ்சிய ஆற்றல் 8 திக்கும் பரவ ஆரம்பித்தது. இதைக் கண்ட கதிரவன் பீதியுடன், எல்லாரும் ஓடுங்கள், நாம் அனைவரும் சாம்பலாகி விடுவோம் என்று கத்தினார். இச்சாதாடி பழங்குடியினரின் பல உறுப்பினர்கள் அந்த நெருப்பு பந்து வெளியிட்ட அளவுக்கு அதிகமான சக்தியில் சிக்கிக் கொண்டனர். அவர்களின் வேதனை நிறைந்த அழுக்குரல்களையும் அவர்களின் முகங்களில் பதிந்திருந்த பயங்கரத்தையும் கண்ட கதிரவன் திகிலுடன் சசிரேகாவை பார்த்தான். யார் இவள்? இச்சாதாரி பழங்குடியினரிடம் இருந்து அபிமன்யுவை காப்பாற்றுவதற்கு சசிரேகா தொடுத்த தாக்குதல் அங்கிருந்த அனைவரையும் மிரள வைத்தது. இச்சாதாரி வீரர்களின் வேதனை நிறைந்த அழுக்குரல்களையும் அவர்களின் முகங்களில் பதிந்திருந்த பயங்கரத்தையும் கண்ட கதிரவன் திகிலுடன் சசிரேகாவை பார்த்தா. யார் இவள் என்று நினைத்தா. அந்த பேரழிவின் தாக்கம் மெல்ல மெல்ல அமைதியடைய ஆரம்பித்தது. கடல் அலை போல பொங்கி சிதறிய ஆற்றல் அலைகள் எல்லாம் மெதுவாக அமைதியடைய ஆரம்பித்தன. சிறிது நேரத்திற்கு முன்பு பயங்கரமாக காட்சியளித்த இச்சாதாரி பழங்குடியின வீரர்கள் இப்போது பிச்சைக்காரர்களை விட மோசமான நிலையில் இருந்தனர். அவர்களுக்கு முன்னால் நின்றிருந்த அந்த பெண்ணை அவர்கள் உற்று பார்த்தபோது அவர்களின் கண்களில் மரண பயமும் தாங்கிக் கொள்ள முடியாத கோபமும் இருந்தது. சசிரேகா தாக்கிய இச்சாதாரி வீரனை அனைவரும் தேட ஆரம்பித்தனர். அவனை எங்கும் காணவில்லை. அப்போதுதான் அவனை தடயம் கூட இல்லாமல் அவள் கொன்று குவித்து விட்டாள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். சாம்பலைத் தவிர வேறு எதுவும் மிஞ்சவில்லை. இத்தகைய வேதனையான மற்றும் கொடூரமான மரணத்தைக் கண்ட பிறகும் சசிரேகா கொஞ்சம் கூட சலனப்படாமல் கம்பீரமான மலை போல நின்றார். ஆனால் அங்கு கூடியிருந்த அனைவரும் மரண வேதனை கண்டதைப் போல நின்று கொண்டிருந்தனர். சசிரேகா அவர்களை பார்த்து மீண்டும் ஒருமுறை புன்னகைத்து அமைதியான குரலில், சரி, இப்போது கூறுங்கள், என்னை காதலிக்கவும் என்னை நெருங்கவும் யார் யாரெல்லாம் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவள் பேசி முடிப்பதற்குள் சுபாகு உடல் துடிக்க எழுந்து நின்றார். அவனது கண்கள் இரத்த நிறத்தில் சிவந்து போய் இருந்தது. அவன் கம்பீரம் நிறைந்த குரலில், கவனமாக கேள், நீ யார் என்று எனக்கு தெரியாது. நீ யாராக இருந்தாலும் சரி, உன் பின்னால் எவ்வளவு பெரிய படை இருந்தாலும் சரி, இச்சாதாரி பழங்குடியை தொட்ட உன்னை உயிரோடு இந்த காட்டை விட்டு நாங்கள் அனுப்ப மாட்டோம். இது இந்த
மதிமங்கல காட்டின் மீது சத்தியம்! இச்சாதாரி பழங்குடியினரை பகைத்துக் கொண்ட எவரும் உயிர் வாழ்வதாக சரித்திரமே இல்லை. இன்று நான் கொல்லப்படலாம், என் உடன் இருந்தவர்கள் கொல்லப்படலாம். ஆனால் இந்த காட்டின் ஒவ்வொரு மூலையிலும் இருக்கும் இச்சாதாரி வீரர்கள் உன்னை துரத்தி வருவார்கள். நீ இந்த காட்டை விட்டு தப்பி ஓடினாலும் உன்னை துரத்தி பிடித்து இதே காட்டிற்கு உன்னை இழுத்து வந்து உன்னை வேட்டையாடி உனக்கு இரக்கமற்ற மரணத்தை பரிசளிப்பார்கள் என்று கர்ஜித்தான். சபாகுவின் முகத்தில் பயமும் கோபமும் ஒன்றாக கலந்திருந்தது. அவனுக்கு கொலைவெறி இருந்தாலும் சசிரேகாவை பார்க்கும்போது அவனுக்கு உருவான மரண பயத்திற்கு அளவே இல்லை. சுபாகு சசிரேகாவுடன் சண்டையிட பயந்தான். தன் ஆட்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து தாக்கினாலும் தன்னால் சசிரேகாவை நசுக்க முடியாது என்பதை அவன் அறிவான். அந்த சமயத்தில் சசிரேகா தன் கைகளால் மற்றொரு முத்திரையை உருவாக்க ஆரம்பித்தாள். அவள் முத்திரையை உருவாக்க சுற்றிலும் ஒரு புது மாற்றம் உருவாகத் துவங்கியது. இயற்கையின் இந்த திடீர் மாற்றத்தைக் கண்ட சுபாகு மரணம் தன்னை நெருங்கிவிட்டதை உடனடியாக புரிந்து கொண்டார். வேறு வழியின்றி மிஞ்சியிருக்கும் தனது அனைத்து சக்திகளையும் திரட்டி ஒரு முத்திரையை உருவாக்க ஆரம்பித்தான் சுபாகு. ஆனால் அவன் தாக்குதலை தொடுப்பதற்குள் ஒரு பயங்கரமான முகம் அவன் கண்களுக்கு முன்னால் தோன்றியது. அதே நேரத்தில் ஒரு சிலிர்க்க வைக்கும் ஆற்றல் அலை அவன் உடலை தாக்கியது. அவன் முகம் வெளிரிப் போனது. சுபாவுக்கு யோசிப்பதற்கு கூட நேரம் கிடைக்கவில்லை. சசிரேகாவின் சக்தி வாய்ந்த முத்திரை கொடூர சக்தியுடன் நேரடியாக அவன் மார்பில் இறங்கியது. அடுத்த கணம் சுபாகுவின் முகம் வெளிரிப் போனது. அவன் உடல் பனிச்சிலையைப் போல உறைய ஆரம்பித்தது. அவனது முழு உடலும் பாறை போல கடினமாகி இறுதியில் அவன் ஒரு உயிரற்ற சிலையாக மாறினான். பின்னர் ஒரு பலத்த காற்று அவனை நோக்கி வீசியதில் அந்த சிலை வெடித்து சிதறி சிறு சிறு கற்களாக தரையில் விழுந்தது. முதலில் ஒரு கஜதீர வீரன், இரண்டாவது ஒரு பவித்ரோதய வீரன், இருவரையும் நொடிப்பொழுதில் கொன்றாள் சசிரேகா. இதை பார்த்த மற்ற இச்சாதாரி வீரர்களின் கண்களில் மரண பயம் எட்டி பார்த்தது. கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர்கள் தங்கள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு தப்பி ஓட ஆரம்பித்தனர். இச்சாதாரி ஆண்கள் அலறி அடித்துக்கொண்டு ஓடுவதைக் கண்ட சசிரேகாவின் முகத்தில் ஒரு பயங்கரமான புன்னகை தோன்றியது. அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். பெண்ணைக் கண்டு பயந்து ஓடும் நீங்கள் எல்லாம் பெண்ணை அடக்க ஆசைப்படுகிறீர்கள். மூளையில்லா முட்டாள் ஜென்மங்களே, நீங்கள் எல்லாம் அடிமையாய் வாழ்வதற்கு கூட தகுதியற்றவர்கள் என்றார். அதை கூறிய அடுத்த கணம் அவள் அங்கிருந்து மறைந்து போனாள். அந்த பகுதியில் ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. அபிமன்யுவின் கண்கள் சில கணங்களுக்கு முன்பு சுபாகு நின்று கொண்டிருந்த இடத்தை உற்று நோக்கியது. அங்கு சில கற்குவியல்கள் மட்டுமே இருந்தன. அப்போது உறைந்த சிலை போல கதிரவனும் அவனது ஆட்களும் நின்று கொண்டிருந்தனர். அபிமன்யு கதிரவனையும் அவனது தோழர்களையும் நம்ப முடியாமல் ஒரு சந்தேக கண்ணுடனேயே பார்த்தான். அந்த சமயத்தில் தூரத்தில் ஒரு வெடிப்பு சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை தொடர்ந்து அலறல்கள் எதிரொலித்தது. ஒரு அலறல் கேட்டு முடிந்த அடுத்த நொடி இன்னொரு அலறல் கேட்டது. வரிசையாக அலறல்கள் கேட்டுக்கொண்டே இருந்தது. அதைக் கண்ட கதிரவன் பயத்துடன், தோழர்களே, நான் அவளை தடுக்க முயற்சிக்கிறேன். நீங்கள் அனைவரும் மகிழினியை அழைத்துக் கொண்டு கிழக்கு திசையை நோக்கி செல்லுங்கள் என்றார். கதிரவன் ஒரு பவித்ரோதய நிலை வீரன் இல்லை என்றாலும் சசிரேகாவின் சக்தியை கண்ட பிறகு ஒரு விஷயத்தை அவன் தெளிவாக புரிந்து கொண்டான். அந்த பெண் அவர்களை உயிருடன் விடப்போவதில்லை. தன் அணியை காப்பாற்ற சசிரேகாவை எதிர்கொள்ளலாம் என்று கதிரவன் முடிவெடுத்தான். ஆனால் அதை கேட்டபோது அவனது தோழர்களின் முகங்களில் பயம் தோன்றியது. அடர்ந்த மூடுபனியால் சுற்றி வளைக்கப்பட்ட அவர்கள் ஒருவரை ஒருவர் திரும்பி பார்த்தனர். பின்னர் அவர்களில் ஒருவன் முன்னால் வந்து, கதிரவா, நாங்கள் அனைவரும் சென்று விட்டாள். நீங்கள் மட்டும் அவளை எப்படி தனியாக எதிர்கொள்வாய்? அவள் ஒரே தாக்குதலில் ஒரு பவித்ரோதய வீரனை கொன்றதை நீ பார்த்தாய்தான் என்று கேட்டான். அவன் பேசும்போது மற்றவர்கள் முகத்தில் கொஞ்சம் கூட அசைவு இல்லை. அவர்கள் யாருக்கும் இன்று நாம் உயிர் பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. அதனால் சாகும்போது ஒன்றாயிருப்போம் என்று அவர்கள் முடிவெடுத்தனர். அந்த வீரர்களில் ஒருவன், நாம் தனியாக சென்றால் உயிர் வாழ துளியும் வாய்ப்பில்லை. அதுவே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவளுடன் சண்டையிட்டால் அவளை தோற்கடிக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றான். அந்த சமயத்தில் அபிமன்யு தூரத்தில் நின்று அவர்களை பார்த்து கொண்டிருந்தான். அதைக் கண்ட இன்னொரு வீரன், முதலில் இவனை சமாளிப்போம், பின்னர் அவளை பார்ப்போம் என்றான். உண்மையில் அபிமன்யு வருவதற்கு முன்பு கதிரவனுக்கும் சுபாகுவுக்கும் இடையிலான போர் உயிர்களை பழிவாங்கும் அளவுக்கு அவ்வளவு கொடூரமாக இருக்கவில்லை. ஆனால் அபிமன்யு வந்த பிறகுதான் அந்த போர் மூர்க்கமானது. அது கதிரவனையும் அவனது ஆட்களையும் கோபம் கொள்ள வைத்தது.
அவர்கள் அபிமன்யுவை தாக்க பாய்ந்தனர். அதை தூரத்தில் இருந்து கண்ட சசிரேகா அவர்களை நோக்கி கொலைவெறியில் வந்தார். அவளது தாக்குதல் அவர்களை நோக்கி புறப்படவிருந்த நேரத்தில் அபிமன்யு அவளை பார்த்து, சசிரேகா, நிறுத்த, அவனை விட்டுவிடு என்றார். அபிமன்யுவின் குரல் கம்பீரமாக இருந்தது. கதிரவனும் அவனது ஆட்களும் அவனை கொல்ல துணிந்தாலும் அபிமன்யு முகத்தில் துளிக்கூட பயம் இல்லை. கதிரவனை அவன் ஒரு எதிரியாகவே பார்க்கவில்லை. அதோடு கதிரவன் தாக்க வந்தாலும் அவனை சமாளிப்பது அவ்வளவு கடினமானது அல்ல என்பதை அவன் நன்கு அறிவான். சொல்லப்போனால் அவனால் சுபாகுவையே சமாளித்திருக்க முடியும். ஆனால் அவன் எதிர்பாராத விதமாக விஷ மூடுபனியில் பிடியில் மாட்டிக்கொண்டான். இல்லையென்றால் சுபாகுவுடன் ஆன போரில் அவனை ரத்தம் சிந்த வைத்திருப்பான். அபிமன்யு தன்னை தடுப்பதை பார்த்து சசிரேகா ஆச்சரியப்பட்டார். அவனை கொல்ல முயன்ற ஒருவனை தாக்காதே என்று அபிமன்யு வற்புறுத்தியது அவளுக்கு வேடிக்கையாக இருந்தது. சசிரேகாவின் முகத்தில் இருந்த ஆச்சரியத்தை பார்த்த அபிமன்யு அவளுக்கு விளக்கம் கொடுக்க வந்த போது கதிரவன் வேக வேகமாக அபிமன்யுவை நோக்கி வந்தான். நண்பரே, ஒரு சிறிய தவறான புரிதல் ஏற்பட்டுவிட்டது. என் தோழனுக்கு உங்களை தாக்கும் எண்ணம் இல்லை. அவன் தவறுதலாக உங்களை எதிரி என்று நினைத்து விட்டான். இந்த இடத்திலிருந்து நாங்கள் வெளியேற நீங்கள் உதவினார் இந்த உதவியை பபகந்தர் குழு ஒருபோதும் மறக்காது என்று நான் உறுதியளிக்கிறேன் என்றார். இப்படி சொல்லிவிட்டு கதிரவன் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து மகிழினியை முன்னால் வருமாறு சைகை காட்டினான். அவனது சைகையின்படி பயந்த முகத்துடன் 17 வயதுடைய பெண் ஒருத்தி நீல நிற உடை அணிந்த வாள் ஏந்திய ஒரு வீரனுடன் முன்னால் வந்தார். தன் முன் நின்ற அந்த இளம் பெண்ணை பார்த்த சசிரேகாவுக்கு ஏதோ ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. அதே நேரத்தில் அபிமன்யு மகிழினியை பார்ப்பதைக் கண்டு சசிரேகா சிரிக்க ஆரம்பித்தார். மகிழினியிடம் ஏதோ ஒரு அசாதாரணமான விஷயம் இருப்பதாக அபிமன்யு உணர்ந்தார். அவனால் அவளிடம் இருந்து பார்வையை எடுக்க முடியவில்லை. அவனது உடல் படபடக்க ஆரம்பித்தது. அவனது நெற்றியில் இருந்த வேதாள முத்திரை எரிய ஆரம்பித்தது. அவன் தன் பதட்டத்தை குறைக்க தன் உடலை சுற்றி துரிதமாக ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கத் தொடங்கினான். இதைக் கண்ட கதிரவனின் தோழர்களில் ஒருவன் வேகமாக முன்னால் வந்தான். ஆனால் கதிரவன் அவனை தடுத்தான். சில கணங்களுக்கு முன்புதான் அவர்கள் சசிரேகாவின் இரக்கமற்ற கொடூரத்தை நேரில் கண்டிருந்தனர். அதனால் தவறாக கூட அவர்கள் அபிமன்யுவை சீண்ட விரும்பவில்லை. கதிரவன் அபிமன்யுவை பார்த்து, இச்சாதாரி பழங்குடியினர் இதை இப்படியே விடமாட்டார்கள். இந்நேரம் அவர்கள் இங்கு நடந்த போரை உணர்ந்திருக்க வேண்டும். அதுவும் உங்கள் தோழி ஒரு பவித்ரோதய வீரன், 5 கஜதீரன் மற்றும் 5 கஜசூரனை கொன்று இருக்கிறார். எனக்கு தெரிந்தவரை இச்சாதாரி பழங்குடியினரின் சக்தி வாய்ந்த தலைவர்களே இந்த இடத்திற்கு வரக்கூடும். அதனால் நாம் வேறு எங்காவது சென்று பேசுவது நல்லது என்றார். இச்சாதாரி பழங்குடியினர் மீது கதிரவனுக்கு இருக்கும் கொடூர பயம் அவன் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. இதைக் கேட்டதும் சசிரேகாவின் கோபம் அதிகரித்தது. அவன் கூறுவது தப்பி ஓடிவிடலாம் என்று கூறுவதற்கு சமம். அதை அவளால் ஏற்க முடியவில்லை. இந்த பயனற்ற நாக கூட்டத்தை பார்த்து நான் பயந்தோடுவதா என்று அவள் சீறினாள். ஆனால் அவனது வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த தீவிரத்தை புரிந்து கொண்ட அபிமன்யு சசிரேகாவை தடுத்து கதிரவனை பார்த்தான். இச்சாதாரி பழங்குடியினரை பற்றி உனக்கு நிறைய தெரிந்திருக்கிறது போல. சரி, நீ சொன்னபடியே இங்கிருந்து கிளம்பலாம். ஆனால் எங்கு செல்வது? இந்த மதிமங்கல காடு அவர்களுடைய கோட்டையாயிற்றே. அவர்கள் கண்ணில் படாமல் எந்த இடத்திற்கு செல்வது என்று கேட்டான். உண்மையில் அபிமன்யுவுக்கு இந்த வபகந்தர் கூட்டத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. இந்த கதிரவன், மகிழினி, அவனோடு இருக்கும் ஆட்கள், அவர்கள் இங்கு என்ன செய்கிறார்கள், அவர்கள் ஏன் இந்த இச்சாதாரிகளிடம் மாட்டினார்கள் என்பதை அறிந்து கொள்ள நினைத்தான். ஏனென்றால் இவர்களும் அந்த மர்ம நீர்வீழ்ச்சியை தேடி வந்திருக்கலாம் என்று அவன் சந்தேகப்பட்டான். ஆனால் அதை அவர்களிடம் நேரடியாக கேட்கக்கூடாது என்று முடிவு செய்தான். இவர்கள் மூலமாக அந்த நீர்வீழ்ச்சியை பற்றி அறிந்து கொண்டு பின்னர் அங்கு சென்று அதன் மூலம் வர்ணபூத சக்தியை பெறலாம் என்று அவன் திட்டமிட்டான். அதனால் அவன் ஒரு தந்திரமான புன்னகையுடன் அவர்களை பார்த்து தலையசைத்தான். அதைக் கண்ட கதிரவன் ஒரு கணம் தயங்கினான். பின்னர் தீவிரமான குரலில், சரி, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என்றான். அதைத் தொடர்ந்து கதிரவன் மகிழினியுடன் கிழக்கு திசையை நோக்கி பறந்து சென்றான். கதிரவன் இவ்வளவு அவசரமாக செல்வதை பார்த்த அபிமன்யு உறுதியான குரலில், சசிரேகா, நாமும் போகலாம் என்றான். இதைக் கேட்ட சசிரேகா ஆச்சரியமடைந்தாள். அவள் அவனை ஏளனத்துடன் பார்த்து, என்ன உன் கட்டளைக்கு ஆடும் பொம்மை என்று நினைத்தாயா? ஒன்றை மட்டும் மறந்து விடாதே. நான் உனக்கு ஒரு உதவிதான் செய்கிறேன். அதை வைத்துக்கொண்டு அதிக அதிகாரம் செய்யாதே. அதோடு இந்த ஆட்கள் பார்க்க நல்லவர்களாக தோன்றலாம். ஆனால் இங்கு யாரையும் நம்ப முடியாது. நான் சொல்வதைக் கேள். அவர்களை இங்கேயே முடித்து விடலாம். இல்லையென்றால்
நாம் இதைவிட பெரிய ஆபத்தில் சிக்கிக்கொள்ள நேரிடும் என்றார். அவள் பேசிக்கொண்டே கிழக்கு திசையில் மூடுபனிக்குள் வேகமாக சென்று கொண்டிருந்த கதிரவனையும் அவனது தோழர்களையும் பார்த்த அபிமன்யு இல்லை என்று கண்டிப்பாக கூறினான். அவன் முகத்தில் கோபத்தின் சாயல் தெரிந்தது. இதை உணர்ந்த சசிரேகா அதற்கு மேல் எதையும் கேட்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டு எதிர் திசையில் நகரத் தொடங்கினார். அவள் செல்வதை பார்த்த அபிமன்யு தலையை அசைத்துக் கொண்டு தனக்குள்ளேயே முணுமுணுத்தான். பெண்களை புரிந்து கொள்வது கடினம், அதிலும் இவளை புரிந்து கொள்வது கடினத்திலும் கடினம். இவளுக்கு மக்களை கொள்வதைத் தவிர வேறு எதுவும் தெரியாது போல என்று விரக்தியடைந்தான். பின்னர் அவன் தனது சக்தி இறக்கைகளை விரித்து கதிரவன் சென்ற திசையை நோக்கி பறந்தான். அதிவேகமாக பறந்த அபிமன்யு இறுதியாக அவர்களை கண்டடைந்தான். நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.